ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஏன்டா ஹெல்மெட்டை போட்டிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமாக குளிருதுங்க. பயங்கரமாக குளிருது, என்னன்னு தெரியல, இன்னைக்கு ரொம்ப குளிருது. அதெல்லாம் எப்படி பீச்சிலலாம் போயிட்டு உள்ளே போய் தண்ணியிலலாம் இறங்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜில்னஸாக இருக்குது, ஒரு மாதிரி விறக்கிற ஃப்ரீஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து சன்செட் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு சும்மா ஒரு சின்ன விளாக், காலையில் போயிட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மைண்டு கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா தனியாக ஒரு பிளேஸில் போயிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்தா சரியாகிடும் நினைக்கிறேன். ஒரு மாதிரி மூட் அவுட்டு, மூட் ஆஃபு, டிப்ரெஷனு, ஸோ இதெல்லாம் வருது. என்ன ரீசன்னே தெரியல, எதுக்கு டிப்ரெஷன் ஆகியிருக்கேன், ஸோ எதுக்கு ஒருவேளை வேலை கிடைக்கல அதனால் டிப்ரெஷன் ஆகியிருக்கேன்னு தெரியல. ஸோ மேபி அதனால் கூட இருக்கலாம், டிப்ரெஷன் ஆகிருக்கலாம். ஸோ அதான் கொஞ்ச நேரம் மைண்டை ஃப்ரீ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பீச் வரைக்கும் வந்தேன். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து பீச்சில் இருந்தால் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், இல்லை தனியாக எந்த பிளேஸில் போய் இருந்தால் உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து பறந்து போயிடும். ஏதாவது உங்களுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும்ல, அந்த பிளேஸ்ல கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து பீச்சு. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அதை வந்து தெரிஞ்சுக்க. ஓகே, உங்களுக்கு இந்த பிளேஸுக்கு போனா, சில பேருக்கு வந்து ஃபுட் கோர்ட் போயிட்டு நல்லா ஃபுட்டு சாப்பிட்டா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் பறந்து போயிடும். ஸோ மைக் இருக்கா செக் பண்ணி இருக்கு. ஸோ சில பேருக்கு வந்து ஃபுட் கோர்ட்டு போயிட்டு இது பண்ணால் ஸோ அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் போயிடும், டிப்ரெஷன் எல்லாமே போயிடும். நான் கேள்விப்பட்டதுக்கும் சில பேர் வந்து பைக் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணால் சரியாக போயிடுவாங்க. நம்மளுக்கு பீச்சில் வந்தோன்னா கொஞ்ச நேரம் அந்த அளவு கூட உக்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அந்த மைண்ட் வந்தமும் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் சரி வாங்க, நம்ம கொஞ்சம் வந்தது எதுக்கும் சரி ஒரு ராகு சும்மா எடுப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து இருங்க, நான் உங்கள் கிளிப்பை வந்து ஆட் பண்ணுறேன், சரிங்களா? நான் உக்காந்துட்டு கிளிப் ஆட் பண்ணுறேன். ஸோ பயங்கரமாக குளிருது, என் காதெல்லாம் நான் அடைச்சிக்கேன். இப்போ காதுக்குள்ளே ஜில்னஸ் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கோல்ட் ஆகிடும்ல. ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கேன் நான். அதனால தான் என்ன பண்ணிட்டேன், நான் ஹெல்மெட்டை போட்டு காதை 2 கவர் பண்ணிட்டேன். ஸோ வாங்க நான் போய் இது கொஞ்ச நேரம் மைண்டை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறவளாக. ஸோ இந்த நைட் டைம் வந்து பீச்சை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி டைமில் நான் தெரியாதனமாக வந்துட்டேன். அப்படின்னா செம்மையாக குளிருதுங்க, ரொம்ப ஒரு மாதிரி என்னமோ ஊட்டியில் இருக்க ஃபீல் மாதிரியே இருக்குதுங்க பீச் சைடு. நான் ஹீட்டாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஒரு மாதிரி லைட்டாக ஹீட்டாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு அது நார்மலாவது டெம்பரேச்சர் இருக்குங்க. அது கூட இல்லைங்க, ரொம்ப ஒரு மாதிரி குளிருது, பயங்கரமாக குளிருது, கை காலெலாம் வரைக்குது. அதனால ஸோ ஹெல்மெட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அழகாக இருக்கணும். ஆல்ரெடி மூஞ்சி மாஸ்க்கை போட்டு மறைச்சிட்ருக்கேன். ஸோ அதை தவிர்த்து இப்போ ஹெல்மெட்டை போட்டு மறைச்சிக்கிறேன். ஸோ நான் என்ன பயங்கரமாக குளிருது, சும்மா நடந்து போகிறதுக்கு எனக்கு பயங்கரமாக குளிருது. அவங்களாம் எப்படி குளிச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, தண்ணியில் வந்து குளிச்சுட்டு இருக்கானுங்க. வீட்டில் போயிட்டு எப்படிங்க குளிக்க முடியும் இதெல்லாம் போயிட்டு? எனக்கு வெளியே நிற்கிறதுக்கே ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு, கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. ஆனால் அவங்களாம் எப்படி தண்ணிக்குள்ளே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இவன் சொல்றான் தண்ணி வந்து சூடா இருக்கு மச்சான், வேணா காலை வச்சு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்.
ஃபுல்லாக கப்புள்ஸாக இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு சன்செட்டை காட்ட முடியல. நான் உங்களுக்கு அந்த சைடு போயிட்டு சன்செட்டை காட்ட முடிஞ்சா காட்டுறேன். சரிங்களா? ஸோ மூஞ்சே தெரியல. ஸோ சன்செட் ஆகுது. ஸோ அந்த அந்த சைடு சன் இருக்கனால ஸோ வெளிச்சம் வந்து இப்படி இருக்கு. நான் இப்படி வந்து பேசிட்டு இருக்கேன், பீச்சுக்கு சைடில் வந்து பேசிட்டு இருக்கேன்னு ஒன்றுமே தெரில. முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, அதாவது ஸ்டார்டிங்கில் பேசும்போதே சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி நான் வந்து உங்களை வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து என்கிட்ட எந்த விஷயம் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லலை அவங்க? இவ்வளோ நாள் சொல்லாமல் 2 வருஷமாக பழகிட்டு இப்போ தான் சடனாக வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி மனசு உடஞ்ச மாதிரி தானே இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணணும். இன்னொருத்தவங்களாம் இருக்காங்க, சில பேர்லாம் இருக்காங்க, ஆன்லைனில் தான் இருப்பாங்க, மெசேஜ் பண்ணால் வீட்டில் தான் இருப்பாங்க, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை இருக்காது. அவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலை. வீட்டில் தான் இருக்கும், ஏதாவது வேலை செஞ்சாவது பரவாயில்ல, சரி மெசேஜ் பண்ண டைம் இல்லைன்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுங்கள்? ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு மெசேஜ் பண்ண டைம் இல்லைன்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யாராவது உங்களுக்கு ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா கீழே வந்து இன்ஸ்டாகிராம் ஐ திங்க் இது வந்து ஷார்ட்ஸாக போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் வந்து நான் என்ன இப்போ வந்து நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து இதுங்க நான் வந்து உங்களுக்கு இதை வந்து எடுத்துகிட்டு என்ன சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளை வந்து இத்தனை பேர் ஏமாத்துறாங்கல்ல, நம்ம வந்து இத்தனை பேர் வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து தெளிவாக கேட்டிருக்கணும், நீங்கள் எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன், பட் அவங்க எதுவும் சொன்னதில்லை. ஸோ இதை யார் மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு இந்த மாதிரி ஏமாற்றம்லாம் நடந்துருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஏதாவது யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் என்னை ஏமாத்தின மாதிரி நான் வந்து உங்களை ஏமாற்ற மாட்டேன். சரிங்களா? நான் வந்து இத்தனை பேர் வந்து என்னை ஏமாத்திருக்காங்க. ஸோ வந்து நான் வந்து யாரையும் ஏமாற்ற மாட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், உங்களுக்கு யார்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். சரிங்களா? என்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை, க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் தோணுச்சுன்னா, உங்கள் மனசில் வந்து நிறைய விஷயம் வச்சுருப்பீங்க. இப்போ என் மனசில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதுமாரி உங்கள் மனசில் ஏதாவது இருக்குது, யார்கிட்டையாவது கொட்டி தீர்க்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்த வந்து என்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? எனக்கு ஏன்டா ஹெல்மெட் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு பயங்கரமா குளிர்ந்து காதலா இருக்குது. அதான் ஹெல்மெட் போட்டு அவர் பேச சொன்னா எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. கேளுங்க, நீங்களே கேளுங்க. பேச சொன்னா எதுவும் பேச மாட்டேங்கிறாருங்க, நீங்களே கேளுங்க. நத்திங் கிளாஸ் வந்து பேசாமலே அமைதியா இருக்காருங்க. எப்படிங்க இதை பாருங்க. அந்த வீடியோ நல்லா தான் பண்ணிருக்கேன், கொஞ்சம் பண்ணிரலாம். புரியல. போன வாட்டி வந்த வீடியோ எது? கோயிலுக்கு போய். ஆமா, பாத்தியா? பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அவர் பாருங்க, ஒன்றும் சும்மாங்க மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு, மைண்ட் வந்து டிப்ரெஷனா இருக்கு. ஸோ நைட் டைம்ல உங்களுக்கு பீச் எப்படி இருக்குன்னு வியூ காட்டணுமா? இருங்க காட்டுறேன். ஸோ நைட் டைம்ல வந்தீங்கன்னா பீச் வந்து ஒண்ணுமே தெரியாதுங்க, சுத்தமா தெரியல. தெரியுதா? அது வந்து எனக்கு மொபைல் ஃபிளாஷ்ல இருக்கு, அதனால உங்களுக்கு தெரியும். யாரும் கால் பண்றாங்க, வீட்டுல இருந்து இல்லை, யாரோ கால் பண்றாங்க. ஸோ நைட் டைம்ல இதுதான் நைட்டு வியூ.
நைட்டு வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து மூஞ்சிக்கு ஃப்ளாஷ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்.